இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் திருச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் திருச்சி மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி நம்மளோடக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருக்கேன். அதனால அதை முடிச்சு நேரடியாக தொழில் வந்து பட்டாபுரத்தில் வந்தேன். ஆனா என்ன நான் கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுக்கான கருத்து கையில் எடுக்கக்கூடிய விஷயம் அண்ணாமலை பேட்டி இல்ல. இது எங்களுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்டே வந்து ரெண்டு விஷயத்துல ஒண்ணு வந்து மொழி சார்ந்து, இன்னொன்று வந்து எல்லோருக்கும் கல்வி. அரசியலே பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த ஆரம்ப காலத்துல இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், நான் எல்லாருக்கும் கல்வி போய் சேரும்னு ஆசைப்பட்டோம். இருமொழி கொள்கையின் மூலமாக எப்படிப்பட்ட 1937 ஒரு போராட்டம், 65 போராட்டம், 80களை திருப்பி ஒரு போராட்டம் வந்து திருப்பியும் இப்பொழுது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் சர்க்குலர்லாம் இந்தியில் தான் வருகும் பொழுதும் எதிர்த்து குரல் கொடுத்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றதான், நமக்கான வேறே நம்முடைய தமிழ் மொழி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆங்கிலம் என்பது நமக்கான பாலமாக இருக்கும். உலகத்தோட நம்ம தொடர்பு இதுவே போதுமானதாக இருக்கிறோம்னு நான் சொல்லும் பொழுது அது தேவையில்லாம எங்கிட்ட திணிச்சுக்கிட்டே இருக்கிறார்களே, அதை எதிர்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலையாகத்தான் இருக்கின்றது. அதை உயர்த்தி பிடிக்கத்தான் எங்களுக்கான வலு என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க வலுப்பெற்ற கூடாதே என்பதற்காக சொல்லக்கூடிய கருத்தாகத்தான். 2 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருந்தா வந்து படிப்புகள் அனைத்தும் இலவசம் அப்படின்னு தாவேக்கா விஜய் பேசியிருக்காரு. அதான் சொல்லிருக்கேன், நானே லேண்ட் ஆகிறேன். எப்ப முடிச்சாரு, எப்ப கிளம்பிட்டாரா? பேச்ச முழுமையா நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்லுறேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.